வணக்கம். இது செய்தி மலரின் கலந்துரையாடல் நிகழ்ச்சி. இதில் அரசியல் பேசுவோம், சினிமா பேசுவோம், சமூக நிகழ்வுகள் பற்றி பேசுவோம், மொத்தத்தில் உண்மையை பேசுவோம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். அதாவது இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் போது பல்வேறு விஷயங்கள் இப்போ நினைவுக்கு வருது. இப்போ பாத்தீங்கன்னா திமுக, அதிமுக அப்படிங்கிறது இங்க இருக்கிற நம்ம பார்க்கக்கூடிய இரு பெரும் கட்சிகள், ரெண்டு பெரும் கட்சிகள். இது ரெண்டுமே ரெண்டு வாக்க குறி வச்சு நகருது. ஒண்ணு வந்து நமக்கு பிஜேபி பத்தி தெரியும். அவங்க யார் வச்சு குறி வச்சு நடத்துவாங்க. அதுக்கு மேல அவங்களுக்கு என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த 2 பெருங்கட்சிகள் பத்தி பாத்தீங்கன்னா, ஒண்ணு தலித் வாக்குகள், இன்னொன்னு சிறுபான்மையின வாக்குகள். இது 2ம் குறி வச்சுதான் அவங்க நகரங்கள்லாம் இருக்கு. எனக்கு இவங்க சப்போர்ட்னு இவங்க நினைக்கிறாங்க. இவங்க சப்போர்ட்னு அவங்க நினைக்கிறாங்க. இப்பலாம் எடப்பாடி பாத்தீங்கன்னா, ஒருத்தரா கூப்பிட்டு தான் பேசிட்டு இருக்காரு. சிறுபான்மைக்கார கூப்பிட்டு பேசுறாரு. தலித் எம் பின்னால இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கு அவர்ட்ட லிஸ்ட் ஜாஸ்தியா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கு. இல்ல அவர்ட்ட ஆரம்பத்துல இருந்தே அதிமுக கொஞ்சம் லிஸ்ட் அதிகமா இருக்குல்ல அவங்க சைடுல இருந்து. ஏன்னா இவர் இருக்கு பூவி ஜெகன்மூர்த்தி அங்கதான் இருக்காரு. இப்போ அங்க இருக்காரு. ம். ஆனா ஆல்ரெடி திமுக பக்கம் பார்த்தோம் அப்படின்னா திருமாவளவன் அங்க தான் இருக்காரு. திருமாவளவன் தான் நீங்க ஒட்டு மொத்தத்துல பெருசா வெளியில ம். தெரியுது. ஆனா தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல. தென் மாவட்டங்களுக்கு ஒரு 3 பேர் 2 பேர் அவங்க மெயின்ல 2 பேர் இருக்கலாம். ஆனா அதுல கிருஷ்ணசாமி வந்து இப்போ பிஜேபி பக்கம் தான் இருக்காரு. ம். ஆனா அது என்ன மாரி மாறுங்கிறது வந்து நமக்கு இன்னும் தெரியாது. இப்போ ஒரு இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருக்கு. ம், ம். ஒரு 2 பேர் மேல பிஜேபி பிரமுகர் ஒருத்தர் வந்து புகார் கொடுத்ததும், அதுக்கு இடி சம்மன் கொடுத்ததாங்கிற ஒரு இஷ்யூ வந்து அவங்க பெருசாக்கிட்டே இருக்காங்க. ம், ம். சோ பிஜேபி அவங்க கொஸ்டின் பண்றாங்க. தென் அவங்கள நாளைக்கு வந்து அதிமுகக்கு மூவ் ஆயி வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கதான் செய்யுது. ம். அவங்க அந்த டைலமால தான் இருக்காங்க. ஆனா இவங்க இப்ப நம்ம ஆர்டர் படி பார்த்தோம்னு ம். வச்சுக்கோங்களேன். இப்ப 4 பேர் பெரிய ம். ஆளுகள். அதாவது தலித்தவர்கள் 4 பெரிய தலைவர்கள். 1 திருமாவளவன். ம். நீங்க சென்னையை சுத்தி இருக்கீங்கன்னா பூவி ஜெகன்மூர்த்தி. ஓ, தென் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி மற்றும் கிருஷ்ணசாமி. கிருஷ்ணசாமி அவங்க 2 பேர் எதிரா இருந்தாலும் ஒரே கூட்டணிக்குள்ள தான் இவங்க எல்லாரும் இப்போதைக்கு இருக்காங்க. இருக்காங்க. ஆனா இருப்பாங்களான்னு இருப்பாங்களாங்கிறது தெரியாது. தெரியாது. பூவி ஜெகன்மூர்த்தி நீங்க ஓப்பனாவே சொல்லிட்டாரு. நான் இங்க தான் எடப்பாடியோட தான் ம். இருக்கேன்னு சொல்லிட்டாரு. இந்த தலித் வாக்குகள் இங்க இருந்து திமுகவுக்கு நீங்க திருமாவளவன் முழுக்க இருந்தாலுமே ம். தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா? இல்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த தலித் வாக்குகள் அது அப்படிங்கிறதே சொல்லுங்க. வந்து ஒரு ஒரு சொல்லுங்க. ஒரு என்னோட பெர்சனல் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் புரிஞ்சுக்கிட்ட வகையில ம், ம். தொடர்ந்து அரசியல படிக்கிறதின் வழியா நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்ல இருந்து ஒண்ணு அனலைஸ் பண்றது என்னன்னா, தலித் வாக்குகள் எப்பவுமே முழுக்க வந்து அந்த கட்சிகளுக்கு வந்து கன்சாலிடேட் ஆகிறது இல்ல அப்படிங்கிறது தான் இருக்கு. ம், அதான் ம். ரியாலிட்டியும் கூட. ஏன்னா பெரும்பான்மையான வாக்குகள் வந்து அதிமுகவும், திமுகவுமே கொஞ்சம் வச்சிருக்காங்க கையில. ம், ம். ஏன் அப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அவங்க கட்சிகள்ல இருந்து தான் வந்து ஒரு சின்ன எலக்ஷனா இருக்கட்டும், ஒரு எம்எல்ஏவா இருக்கட்டும், இல்ல வந்து ஊராட்சி மன்ற எலக்ஷன், லோக்கல் பாடிஸா இருக்கட்டும், இந்த ரிசர்வேஷன் தொகுதிகள கூட அந்த கட்சிய சேர்ந்தவர்கள் தான் வின் பண்றாங்க. சோ ம். அதுதான் நமக்கு காட்டுறது என்ன ஆமா. அப்படின்னா, அதாவது எப்படி நீங்க ரிசர்வேஷன் தொகுதியா இருந்தாலும் எல்லா கட்சியிலயும் அந்த கேண்டிடேட் தான் நிக்க போறாங்க. நிக்க போறாங்க ம். அப்படின்னும்போது, அப்படி பார்த்தாலுமே கூட இவங்க தலித்கள ரெப்ரசன்டேட் பண்ற ஒரு கட்சியா இருக்கும்போதும், அவங்களுக்கான அந்த பெரிய பலன்கள் கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான். ஏன்னா, எல்லாருமே அதிமுக, திமுகங்கிற அந்த பெரிய கட்சிகள தான் வந்து நோக்கி நகர்றாங்க. அதுக்கு 2 விஷயங்களா நம்ம பார்க்கலாம்னு நெனைக்கிறேன். என்னன்னா வந்து தலித் கட்சிகள் ரொம்ப ஒரு பவர் சென்ட்ரிக்கா போகாம, இன்னொரு கட்சிய சார்ந்தே இருக்க வேண்டிய நிலைமைக்கு இருக்கும்போது, இவங்களுக்கு என்ன அடிப்படையிலே தோணும் அப்டின்னா, பவருக்கு வரணும்னு நெனைக்கிறவங்களுக்கு என்ன தோணும் அப்டின்னா, அதுக்கு அந்த கட்சியிலே போய் சேர்ந்துக்கலாங்கிற ஒரு எண்ணம் இயல்பாவே வந்துரும். அதோட ஒண்ணு அந்த லோக்கல்ல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆட்கள், அந்த பகுதிகள்ல பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இந்த மாதிரியான கட்சிகளோட இணையும்போது பவரும் ஈஸியாவே கிடைச்சிருது. ஸோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஃப்ளோ இருக்கு. ஆனா இந்த கட்சிகள் என்ன நடக்குது அப்டின்னா வந்து, இவங்களுமே தங்கள வந்து கன்சாலிடேட் பண்ணிக்காம, முன்னோக்கி நகர்த்திக்காமயே இருக்காங்களோங்கிற ஒரு சின்ன ஆமா. டவுட் இது வந்து எல்லாம் இருக்கு. இப்போ இதுல இவங்க எல்லாருக்குமே இருக்கு. நாம அவங்கள கேட்கிற ஒரு கேள்வி கூட ஒரு தடவையும் பல பேட்டிகள், ம். நேர்காணல்ல கேட்கிறது என்னன்னா, அந்த நீங்க இந்த 2 சீட்டு, 3 ம். சீட்டு அப்படி கூட குறியிடுறாங்க இல்லையா? ம். இவங்களே ஒரு பாருங்களேன், நீங்க எம்பி சீட் வந்தா 2 சீட்டு தான். 2 சீட்டு தான். நீங்க சட்டமன்றம் போனீங்கன்னா 6 அதிகபட்சம் 10 10க்கு மேக்ஸிமம் போலாம் 10 போறதே 10 அவ்வளவுதான். ரொம்ப அதிகம். 2 கட்சி சேர்ந்தா ஒரு 10 சீட்டு வரலாமே தவிர்த்து, ஏன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இருக்கு அப்டின்னா, அவங்களே தான் அதுக்கு நீங்க காரணம்னு நான் புதிய நினைக்கிறேன். தமிழ் கிருஷ்ணசாமிய பார்த்தீங்கன்னா அவருக்கு மட்டும் தான். ஆமா, அவருக்கு மட்டும் தான். ஓ.வி. ஜெகன்மூர்த்தி அவருக்கு அவருக்கு மட்டும் தான். மட்டும் தான். அவருக்கு மட்டும் அவருக்கு தான். மட்டும் தான். ஜான் பாண்டியன்னா ம். அவருக்கு மட்டும் அவருக்கு தான். மட்டும். இதுக்கு அடுத்த கட்ட லீடரே அவங்க யாரும் வரல. ஆ வரல வல வரலையா? வர விடலையா? அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல வர முடியும்னு நெனைக்கிறேன். ஆனா அதுக்கு ஒரு லாங் டெர்ம் ப்ராசஸ் இருக்கு. அந்த ம். ப்ராசஸ்க்குள்ளார இந்த தலைவர்கள் யாருமே இல்லன்னு நெனைக்கிறேன். ம், ஏன்னா ம். இவங்க எல்லாருமே வந்து ஒரு லிமிட்டடான ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு பவர்க்குள்ள இருந்துட்டா போதுங்கிற ஒரு ஒரு திருப்திக்குள்ள ம், இருக்கிறாங்களோங்கிறது ம், தான். ம், ம். கொஞ்சம் போராடினா, இல்ல இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளலாம். அவங்க இது ரொம்ப முன்னாடியே ஆரம்பிச்சிருக்கணும். இப்ப ரொம்ப லேட். ஏன்னா இந்த இடத்துக்குள்ள இப்ப பிஜேபி வந்துட்டாங்க. ஆல்ரெடி திருமாவளவன் சார் வந்து ஒரு இடத்துல குற்றச்சாட்டு வைக்கிறாரு. பிஜேபி வந்து தலித்கள குறி வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆமா. நகர்றாங்கங்கிற ஒரு இல்ல அவங்க இடத்துக்குள்ள வர 2 பேர ஆரம்பிச்சுட்டாங்க. குறி வச்சு நகர்றாங்கன்றாங்க. ம். ஒண்ணு தலித்துகள குறி இன்னொன்னு வச்சு, இன்னொன்னு வன்னியர் பெல்ட். வன்னியர் பெல்ட். வன்னியர், அந்த பக்கம் கொங்கு பெல்ட். முக்குளத்தோர். இந்த பக்கம் தென் மாவட்டங்கள்ல ஓகே. முக்குளத்தோர்.
ஓகே. முக்குளத்தோரை குறிப்பிட்டு நகர்றாங்க பிஜேபி. நகர்றாங்கங்கிறது. ஏற்கனவே கன்னியாகுமரியில அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்கு. கோயம்புத்தூர் பக்கமும் இருக்கு. இப்ப வட மாவட்டங்கள்ல திருமாவளவன் அண்ட் இவரு ராமதாஸ் இவங்களோட வாக்குகள் இருக்கு இல்லைங்களா? இந்த ம். வாக்குகள தான் அவங்க குறி வச்சு பிஜேபி கொஞ்சம் கொஞ்சமா நகர்றாங்க. ஏன்னா இது ரொம்ப ஈஸியான ஒரு ம். அவங்களுக்கு இது. இன்னொன்னு இவங்களுக்கு ஸ்கீம் சொல்றதுக்கும் நெறைய இருக்கும். பிஜேபில நாங்க பாருங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நாங்க பாருங்க இதெல்லாம் பண்ணியிருக்கோம்னு சொல்றதுக்கான ஸ்கீம்ஸும் இருக்கும். இந்த இடங்கள தான் அவங்க ரொம்ப மிஸ் பண்றாங்க. அதனால என்ன பிரச்சனை அப்டின்னா, இவங்க இவங்களால டோட்டலா ரெப்ரசன்ட் பண்ண முடியல இல்லையா? தலித் மொத்தத்துக்கும் ரெப்ரசன்ட் பண்றதா இவங்க சொல்லிக்க முடியாது. இல்ல கண்டிப்பா சொல்ல சொல்லிக்க முடியாது. முடியாதுங்கிறது. ஏன்னா, அது 2 பெரிய கட்சிகளும் ஷேர் பண்ணிட்டாங்க. ஆமா. அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. இன்னை வரைக்கும் அவங்க தான் ரெப்ரசன்ட் பண்றதாவும் சொல்றாங்க. அவங்களால தான் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஏன்னா, அவங்க கிட்ட தான் அதிகாரம் இருக்கு. ம். இவங்க அதிகாரத்துக்கு வரணும் அப்டின்னா, இது இன்னும் ரொம்ப லாங் டெர்ம் ப்ராசஸ். ஆனா, இன்னைக்கு இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த செட் ஆஃப் ஃப்ரேம் ஒர்க்ஸ்குள்ளார அது வொர்க் ஆகுமா அப்டின்னு கேட்டோம் அப்டின்னா, வொர்க் ஆகுறது ரொம்ப ரொம்ப ம். கஷ்டமான ஒரு ம். விஷயம் தான். ஏன்னா இல்ல எனக்கு நீங்க சொல்லும்போது என்ன தெரியுதுன்னா, இப்போ சீமான் ஒரு முடிவு எடுத்தார் ம், இல்லையா? ம், அவர் முடிவு சரியா இருக்கோ, சரியா இல்லையோ செகண்ட். நீங்க சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க. இதுக்கு முன்னால பேசும்போது கூட. அது மாதிரி சீமான் சொல்றாரு. இதுக்கு இந்த கட்சியிலே இருக்கலாம்ல நான் கூட்டணி வச்சேன்னா. ம். நான் இப்போ நாம் தமிழர் போய் திமுகவோட கூட்டணி வச்சதுன்னா, அதுக்கு நான் அந்த கட்சியிலே இருந்திருப்பேன்ல. அப்படின்னு அவன் நினைக்கலாம்ல. அப்படிங்கிறத அவர் முக்கியமான காரணம் சொல்றாரு. அப்டி இருக்கலாம். ஆனா, இல்ல இங்க என்ன அது மாதிரி இவங்க அவருக்கு ஈஸியா ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருதுங்க சார். என்னன்னா வந்து, தமிழ் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிடைச்சிருது. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, இவங்களுக்குள்ளேயே ஒரு டிவைசிவ் இருக்கு. இவங்களுக்கே இவங்க தலித் கட்சிகள்னாலும் கூட, இவங்களுக்குள்ளார ஒரு செப்பரேஷன் ஒண்ணு இருக்கு. ம், ம். இந்த செப்பரேஷன் சீக்கிரமா சேர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஆனா, இது எல்லாம் அவங்க கடந்து வந்தாங்கன்னா, ஒருவேளை வந்து அது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பதிலா இருக்கலாம். எதிர்கால அரசியலுக்குள்ளார. இந்த மாரி தலித் அரசியல், அப்புறம் சிறுபான்மையினர் இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு என்ன ஒரு தேர்தல சந்திச்சாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆனா தங்களோட பலம் என்னங்கிறது தெரியும். தெரிஞ்சிரும். ஆனா 2 பெரும் கட்சிகள் இருக்கும்போது இந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இவங்க. ஏன்னா இவங்க தனிப்பட்ட ஒரு இதுக்காக தான் அவங்க ஜாயின் ஆறாங்க. இல்ல நீங்க அப்பதானே நீங்க ப்ரூவ் பண்ண முடியும். நாங்க உங்களுக்காக இருக்கோங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணணும்னா, நீங்க இந்த மாரி பொது வெளியில அந்த ரிஸ்க் இவங்க தேர்தல்ல இந்த ரிஸ்க் நீங்க எடுப்பாங்களான்றது. எடுத்தா தான் நிரூபிக்க முடியும். நீங்க இன்னொருத்தரோட ஒட்டிக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, இ மக்களுக்கும் தோணும் இல்லையா? இது இந்த கட்சிக்கே ஓட்டு போட்டுறலாமே. ம், ம், ம். இவங்களுக்கு போடுறதுக்கு இவங்க கூடயே இப்போ இருந்துடலாம். இன்னொன்னு திருமாவளவன்ட்ட என்ன பிரச்சனைன்னா, உதயசூரியன் சின்னத்துல தான் ஒருத்தர் நின்னாரு. ஆமா. அவர தவிர்த்து மீதி எல்லாருமே அங்க தான் நின்னாங்க. உதயசூரியன் சின்னம் இன்னைக்கு தான் நிக்க இருக்கக்கூடிய வேண்டியதா இருந்துச்சு. எம்பிஸ்மே அப்படியான ஒரு சிக்கலுக்குள்ள தான் இருக்காங்க. அங்க தான் வந்து என்ன நடக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, சோ ஈஸியா பவர் ஃப்ளோ கிடைச்சிரும். நீங்க ம். ஒரு பெரிய கட்சிக்கு போகும்போது ஈஸியா பவர் ஃப்ளோ கிடைச்சிரும். இப்ப அடிமட்டத்துல உங்களுக்கு கட்சியில வேலை செய்றதுக்கான ஆட்கள் வந்து கிடைக்க மாட்டாங்க அப்படின்னா. ஏன்னா அவங்க வந்து சீக்கிரமா ஒரு பெரிய கட்சி நோக்கி நகர்ந்துரலாம். ஒருவேளை வந்து இந்த கட்சிக்குள்ள வந்து கொஞ்ச நாள் வேலை செஞ்சாலுமே கூட, அடுத்த தாவல் வந்து அவங்களுக்கு பெரிய கட்சி நோக்கி இருந்துரலாம். ம், அப்படி ம், ம். இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஈஸியா வாய்ப்புகள் கிடைக்கலாம். என்ன சொல்றேன்னா, பவரா, லோக்கல்ல வந்து நீங்க செய்யக்கூடிய அரசியல்ல உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் அங்க கிடைச்சிரும். என்ன சொன்னாலும் இந்த சின்ன கட்சிகளோட பிரச்சனை என்ன அப்படின்னா, அவங்க ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே இயங்குறாங்களோங்கிற ஒரு சிக்கல் இல்ல வந்து அந்த இருந்துகிட்டே குறுகிய இருக்கு. வட்டம்ன்றது அதிகாரம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு இல்லையா? ம், பதவி. பதவின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பதவிக்கு மேல வேற என்ன இவங்களுக்கு என்ன? ம், அந்த ஒரு நீங்க இப்போ சொல்லப்போனா ம், 6 இப்போ கடந்த தேர்தல்ல அவங்களுக்கு குடுத்தது 6 குடுத்தாங்களா? விடுதலை சிறுத்தைகளுக்கு. ம், 6 குடுத்தாங்க. 4 ஜெயிச்சாங்கன்னு நெனைக்கிறேன். ஜெயிச்சாங்க. 6ல 4 ஜெயிச்சாங்க. இந்த 6க்கு மேல போ முடியல. இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ கிட்டத்தட்ட நீங்க ரிசர்வேஷன் தொகுதியே பார்த்தீங்கன்னா 40க்கு மேல இருக்கு. ம். இல்லையா? எனக்கு தெரிஞ்ச அது மோரோவர் இருக்கலாம், இருக்கலாம். மோரோவர் ரிசர்வேஷன் 40 தொகுதி கிட்ட இருக்கலாம். வரும்னு நெனைக்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, இந்த இவங்க 4 40ல இவங்க இவங்க தனியா 4 நிக்கிறதுக்கு பேரும் இந்த 40ல மட்டும் ரெப்ரசன்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதோட பலம் என்னங்கிறது இவங்களுக்கு நிஜமாலுமே தெரிஞ்சிரும். இன்னொன்னு அடுத்த எலக்ஷன்ல நெகோசியேஷன் போறதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் அவங்களுக்கு. ம். ஆனா அந்த இடத்துக்குள்ளார இவங்க யாருமே நகரல. ஏன்னா, இது ஒரு தேர்தலோ, 2 தேர்தலோ இப்படி நின்னுட்டோம் அப்படின்னா, அவங்களோட பலம் குறைஞ்சிருமோங்கிற அச்சமும் அவங்களுக்கு இருக்கு. இன்னொன்னு கட்சியோட பலமும் உடைஞ்சிரும்ங்கிற பயம் இருக்கு. இந்த மாரி அவருக்கு ஒரு எம்பி சீட்டு, அண்ட் தென் வந்து கட்சிக்குள்ளார ஒரு 4 எம்எல்ஏஸ் இருக்கும்போது தான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லா அந்த கட்சிய ஹேண்டில் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது இன்னொன்னு சொல்லணும் அப்படின்னா, ஆ அ என்னன்னா வந்து இவங்க எல்லாருமே வந்து ஒரு மனி ஃப்ளோ வந்து வெளியில இருந்து எடுக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்காங்க. இவங்களுக்கு தொண்டர்கள் குடுக்குறதின் வழியாவோ, இல்ல இந்த மாரி பெரிய கட்சிகள் குடுக்குறதின் வழியாவோ தான் தேர்தல சந்திக்க வேண்டியிருக்கு. அதனாலயும் இவங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குங்கிறத நான் நினைக்கிறேன். இதுல எல்லாமே நீங்க சொன்னீங்க இல்லையா? அப்ப 4 பேரும் சேர்ந்து அந்த பிரச்சனையே அந்த 4 பேரும் சேர்றது தான். இல்ல அதனால தான் சொன்னேன். அதான் அவங்களுக்குள்ளாரே பிரிவினைகள் இப்ப இருக்கிறதாலயே அவங்களுக்குள்ளயே நான் ஜான் ம், பண்ணிட்டே கேட்கலாம். ஏன் நீங்களும் ஒரே கூட்டணியில ம், இருந்து கிருஷ்ணசாமியோட சேர்ந்து ஏன் இயங்க முடியாது? ஏன் பூவை ஜெயன்மூர்த்தியோட சேர்ந்து இயங்க முடியாது? பூவை ஜெயன்மூர்த்தி அங்க இயங்குவாரு. ம். பூவை ஜெயன்மூர்த்தி திருமாவளவனும் சேர்ந்து இயங்க முடியாது. ஏன் இயங்க முடியாது? ராமதாசும் திருமாவளவனும் சேர்ந்து இயங்காததற்கான காரணங்கள் இருக்கலாம். நெறைய காரணங்கள் இருக்கு. இப்ப கூட சொல்றாங்க. இவர் ராமதாஸ் போய் பார்த்த உடனே பார்த்த உடனே ஆமா ஒருவேளை இப்படி இருந்தால் இவர்கள் இருப்பாங்களான்னா இருக்க மாட்டார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்க 2 சேர்ந்து இயங்காத காரணம் இருக்கு. இவங்க சேர்ந்து இயங்காததற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படை பிரச்சனை இங்க என்ன பிரச்சனைன்னா, அதிகார போட்டி தான் பிரச்சனை. இல்ல நீங்க சொல்றது ஒரு வகையில அதிகார போட்டியும் கூட தான். இன்னொன்னு அவங்களுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பேசிக் டிவைசிவ்ன்னு ஒண்ணு இருக்கு.
இவங்களுக்குள்ளாரையே இருக்கக்கூடிய மோதல்கள், அதாவது பிரச்சனைகள். இவருக்கு என்னன்னா ஓப்பனா நம்ம என்ன சொல்லுவோம், இவர்கள் ஃபுல்லா அந்த பழைய ஒன் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. இங்க தேவேந்திர அந்த குலம் அந்த இவங்கலாம் பிரிவினை இருக்கு. பிரிச்சிருக்காங்க. ஒருவேளை இந்த கூட்டம் இப்படி ஒரு கூட்டணின்னு ஒண்ணு வரும்போது, என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சிங்கிள் லீடர் கன்சாலிடேட் ஆகுறதுக்கான வாய்ப்பு. தன்னை மீறி ஒருத்தர் போயிருவாரோங்கிற அச்சமும் இருக்கலாம். ஏன்னா, ஆனா இது எல்லாமே நடக்குமாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஹைப்போதெட்டிக்கலான விஷயம். இதெல்லாம் நடக்காது தான். இவங்க 4 பேர் சேர்றது நடக்கலாம். ம், ஆனா ம். என்னன்னா, ஒருத்தர் இண்டிவிஜுவலா வந்து கன்சாலிடேட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா மக்கள்ட்டயுமே அந்த தெளிவு இருக்குன்னு நெனைக்கிறேன். அவங்களுக்கு தெரியுது யார் தங்களோட தலைவர். எதுக்காக இந்த தலைவர நம்ம ஃபேஸ் பண்றோம். இந்த தலைவர் வந்து தன்ன ரெப்ரசன்ட் பண்ற தலைவர் ஒருத்தர். அரசியல்ல வெற்றி பெறதுக்கான தலைவர் இவரு. அப்படிங்கிற தெளிவு இருக்கிறதால தான் வந்து இன் ம் என்ன சொல்றதுன்னா, தலித் சார்ந்து இயங்கக்கூடிய அமைப்புகள் பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களே கூட ஓட்டு வந்து திமுகவுக்கும், அதிமுகவுக்கும் போடுறது அந்த டிவைசிவ்ன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இவங்க வந்தா பொலிட்டிக்கல் பவர்ல இருந்து இவங்களால செய்ய முடியும். இவங்க இருந்தா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டிப்பா. ஏன்னா, கட்டுப்பாடு, அதிகாரத்தின் அந்த மூலமா அப்ப சில விஷயங்கள் அடைய இப்ப முடியும்ங்கிறத நம்ம சொல்றோம் புரிஞ்சுக்கிறேன். இல்லையா, ஒரு 40 தொகுதி கிட்ட ம். ரிசர்வேஷன் தொகுதிகள் இருக்கு. இந்த 40 தொகுதி இல்லாத இடங்கள்லயும் தலித் மக்கள் இருக்காங்க. இருக்காங்க. அது அவங்களும் குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் இருக்காங்க. இருக்காங்க. அவங்க ஓட்டு எல்லாமே எங்க போகுதுன்னா, இந்த திமுகவுக்கும், அதிமுகவுக்கு தான் முடியும். இல்ல நான் தலித்கள் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய இடங்களுக்குள்ளரே இதுதான் நடக்குதுங்கும்போது, அந்த சின்ன இடத்துக்குள்ளார அவங்களோட ஓட்ட வந்து நம்மளால வந்து என்னவா ஆச்சுங்கிறது கண்டே பிடிக்க முடியாத ஒரு இடத்துக்குள்ளார போயிடுது. அதனால தான் இன்னும் கூட வந்து இவங்களால பொது தொகுதிக்குள்ளார போய் போட்டி போட முடியாத ஒரு இடத்துக்குள்ளார தள்ளப்பட்டிருக்க நிலைமையில, அவங்க வந்து அட்லீஸ்ட் தங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய திரும்ப வாய்ப்புகள்ல விடுதலை சிறுத்தைகள்ல ஒரு ஒரு எம்எல்ஏ இருக்காரு. பாலாஜி. ஆ அவர் வன்னியர். ஆமா. ஆனா அவரு ஆமா. அவர் வன்னியர் ஆமா, அவரு. ஆமா. அவர் வன்னியர் அவரு. அது ஒண்ணும் விடுதலை சிறுத்தைகள்ல மட்டும் இருக்கு. திருப்போரூர் ஆமா. அந்த அந்த அவர் ஆமா, மட்டும் வன்னியர் ஆமா. அவரு. ஏன்னா, அது அவங்க சொல்றதுக்காக கூட நிப்பாட்டி ஆ ஜெயிச்சாங்க. அந்த அந்த இதுல. ஏன்னா அவங்க இல்ல நம்ம சொல்லிருவோம்ல ம். அதுக்காக. இந்த இந்த இத வந்து இல்ல நீங்க அப்படியுமே பார்த்தீங்கன்னா, அவங்க பொது தொகுதியில நிறுத்தும்போது கூட பர்ட்டிகுலரா ஒரு ஒரு வேற ஒரு ஆமா. கம்யூனிட்டி அந்த இடத்துல சார்ந்த கம்யூனிட்டி ஆட்கள யார் அதிகமா நிறுத்த இருக்கோ, வேண்டி இருக்கு உங்களுக்கு இல்லையா? இந்த இடத்துல இந்த கம்யூனிட்டி ம். பேஸ் வந்துருதுல்ல. வந்துருது. இத ஒண்ணும் பண்ண முடியலல்ல பண்ண தமிழ்நாடுல. முடியாது. அதுதான் அவங்களோட பலவீனமும் கூட. அவங்க வந்து தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மினிமல் வோட் ஷேர்ஸ வந்து அவங்க கன்சாலிடேட் பண்ணியிருந்தாலே வந்து இது ரிஃப்ளெக்ட் ஆகும் எலக்ஷன்ஸ்ல. நெகோஷியேட் பண்றதுக்கான நான் என்ன சொல்றேன்னா 40 சீட்டோ, 30 சீட்டோ இருக்குன்னா, அந்த சீட்ல மேக்ஸிமம் நெகோஷியேட் பண்றதுக்கான வாய்ப்பு இவங்களுக்கு இல்லாம போறதுக்கான காரணமே இவங்களோட தலித் அரசியல்னு தனிப்பட்ட விஷயத்துல இவங்க செய்யாதது காரணம் இந்த கட்சிகளோட ஒட்டி இருக்கிறது தான். இல்ல அது ஒரு ஒரு பாயிண்ட். அவங்க செஞ்சிருக்க முடியும் தான். ஏன்னா இயல்புல அவங்க முடியும். ஆனா பிராக்டிகலா செய்ய முடியல. பிராக்டிகலா அவங்க செய்ய விரும்பலையோ விரும்பல, அப்படின்னு கூட விரும்பல. எனக்கு அப்படி கூட தோணுது. முடியல, விரும்பல விரும்பல 2 சொல்லலாம். அப்படின்னு கூட எனக்கு இதே தான் உங்களுக்கு சிறுபான்மை ரோட்லயும். ம், சிறுபான்மையினர்லயும் சேம் இதே தான். ம், இவங்களுக்குன்னு தனித்தனியா ஒரு சில சின்ன சின்ன கட்சிகள், பெரிய கட்சிகள் முஸ்லீம் லீக் இருக்கு. ம். பல பிரிவுகள் இருக்கு. இவங்களும் இந்த பக்கம் ஃபுல்லா ஒரு பக்கம் ஃபுல்லா அதிமுக பக்கம், இந்த திமுக பக்கம் 2 பேரும் பிரிஞ்சு நிக்கிறாங்க. நீங்க கரெக்ட்டா தேர்தல் வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆளாளுக்கு ஒவ்வொரு சீட்டு. இந்த சைட்ல இருந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு சீட்டு. அதுக்கு மேல உங்களுக்கு மேல போறதுக்கான வாய்ப்பே இல்ல. மேக்ஸிமம் 2 சீட் வரலாம். இல்ல அவங்களோட பிரச்சனை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து சிதறி இருக்காங்க தமிழ்நாடு முழுக்கங்கிறதும், அவங்களுக்கு ஒரே இடத்துல கன்சாலிடேட் பண்றதுக்கான ஓட்டு வங்கிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப மினிமலா எடுத்தோம்னா நம்ம வேலூர் அந்த ஆம்பூர், வாணியம்பாடி சைட்ல ஆமா, அந்த எடுக்கலாம். அளவுக்கு தான் இருக்கும். திருநெல்வேலியில கொஞ்சோண்டு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ரெப்ரசன்டேட்டிவா. மத்தபடி பெருசா அவங்களால பண்ண முடியாததால தான் அவங்க இந்த மாரி கட்சிகள தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு பொதுவா இந்தியா முழுசா ஒரு சிறுபான்மையினர் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே வந்து அது வளர வளர என்ன ஆகுது அப்படின்னா, மத்த கட்சிகளுக்கு வந்து ஈஸியா இருக்கு. இவங்களுக்கும் அத இவங்க திமுக பக்கம் சாயறதற்கான வாய்ப்புகள் அதிகம். திமுக, அதிமுக பக்கம் யார் பக்கம் வேணா போலாம். ஏன்னா 2 பேருமே வந்து பேர்ல தான் வேற வேறன்னு நெனைக்கிறேன். பொலிட்டிக்கலா அவங்க ஆட்சி இல்ல நடத்தும்போது திமுக வந்து கிட்டத்தட்ட அதிமுக மேல ஒரு பிஜேபி கூட இருந்தாங்கன்னு ஒரு இது இருந்தது இல்லையா? இப்ப இல்லங்கிறதுனால இவங்க இந்த பக்கம் போறதுக்கான இல்ல வாய்ப்புகள் அதே இருக்கு. மாரி குற்றச்சாட்ட நம்ம திமுக மேலயும் வச்சிர முடியும். ம். நாளைக்கு வந்து ஒரு 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 நல்ல நெகோசியேஷன் கிடைச்சதுன்னா இவங்க மூவ் ஆகுறதுக்கு மாட்டாங்களா? ஆமா. அப்படிங்கிற அது அந்த கண்டிப்பா உண்டு. சந்தேகம் இன்னும் எல்லாருக்குமே இருக்கு. ம், ம், ம். எல்லாருமே சொல்லிட்டே தான் இருக்காங்க. அப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது அத நம்மள இப்ப எப்படி நீங்க கூட சொல்றது? பாத்தீங்கன்னா, எடப்பாடி கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு. ம். சிறுபான்மை தலைவர்கள கூப்பிட்டு ஒவ்வொருத்தரும் போய் பாக்குறாங்க. எதுக்குன்னா, அது 2 விஷயமா பாக்கலாம். ஒண்ணு இந்த இந்த பக்கம் வேணா ம். நான் போவேன். பாத்துக்கோ அப்படின்னு இந்த பக்கம் மிரட்டுறதுக்காக கூட இருக்கலாம். அப்படி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு அவங்க பிஜேபியோட சேர்ந்து ரைட் விங் பாலிடிக்ஸ நெறைய பண்ணிட்டாங்களோங்கிற ஒரு ம், ம், ம். பேர் இருக்கு இல்லைங்களா? அத தொடைக்கணும்னா நீங்க இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். இன்னொன்னு எங்களுக்கு இருக்க வோட் பேங்க் எங்களுக்கு எப்பவுமே இருக்குங்கிறத திமுகவுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்கு. அது சிறுபான்மையினர் ஓட்டோ, தலித் ஓட்டோ எதுவா இருந்தாலும் நாங்க இருக்கோம். எங்கள வந்து நீங்க அப்படிலாம் எடை போட்டுறாதீங்கங்கிறத சொல்ல அது வேண்டிய அவ கட்டாயம் அதான் அவங்களுக்கு இருக்கு. ஒரு 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 மிரட்டல் தொனியிலேயே அப்படி கூட ம். வச்சுக்கலாம். அப்படி அதாவது இருக்கு. நீங்க நாங்க இருக்கோம். நீங்க இல்லன்னா இந்த பக்கமும் நாங்கள் இருப்போம். அப்படி எங்களோட ஓட்டு உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்கும் இருக்கலாம் கண்டிப்பா. இப்போ எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்னன்னா, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்னன்னா, திமுகவுக்கு ஒரு முக்கியமான சிக்கல் வந்துருச்சு. எல்லா சிறுபான்மையினர் மேடையிலயும் போயிட்டு அவங்க பேசிட்டு வந்துட்டாங்க. ஆனா ஒரு புஷ்ஷ நோக்கி நகர்த்திட்டாங்க இப்போ பிஜேபி. இவங்க ஸ்டேஜஸ்ல பேசினத வச்சு 2, 3 விஷயங்கள புஷ் பண்ணி எடுத்துட்டு வந்து, நாங்களுக்கு இந்துக்களுக்கு ம், எதிரானவர்கள் ம். அல்லங்கிறதையும், சிறுபான்மையினர் மேடைகள்ல இனிமே போய் ஓப்பனா பேச முடியாத ஒரு சிச்சுவேஷன்குள்ளயும் தள்ளிட்டாங்க.
இந்த சிச்சுவேஷனோட முடிவு என்ன ஆகுது அப்படின்னா, இது அதிமுகவுக்கு வந்து கெயின் தான். இந்த கண்டிப்பா. கெயின் நோக்கி தான் போறாங்க. அட்லாஸ்ட் ஃபைனலா என்ன ஒரு சிச்சுவேஷன் வரும் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா வந்து, ஒருவேளை இந்த தலித் கட்சிகள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பண்ணா கூட, அவங்க கிட்டத்தட்ட ஒரு 2, 3 எலக்ஷன் வந்து தங்களை நிரூபிக்க வேண்டியிருக்கும். இன்னொன்னு வாக்காளர்கள எஜுகேட் பண்ண வேண்டிய இடத்துக்குள்ள இருக்காங்க. ஆனா அதுக்கான பாசிபிலிட்டீஸ் வந்து பாசிபிலிட்டி ரொம்ப 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 குறைவு. ரொம்ப ரொம்ப குறைவு குறைவு. அப்படிங்கிறது இதெல்லாம் தான். ரொம்ப குறைவு. கண்டிப்பா. பார்ப்போம். அவர் நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்ப்போம் சார். மிக்க நன்றி. நன்றிங்க சார்.